உன் சித்தி லஞ்சம் வாங்கிட்டாங்களாமே, ஜெயிலுக்கு போறாங்களா அப்படின்னு கேட்டாங்க வீரா. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? மாமா, என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமமாயிடுச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என் மருமக எவ்வளவு பெரிய களங்கத்தை தொலைச்சிட்டு வந்திருக்க. சாதாரண விஷயமா என்ன? உன் மனசுக்கு எல்லாமே நல்லதாதாமா நடக்கும். எல்லாக்குட்டி, இனிமேல் சித்தி பத்தி யாராவது தப்பா பேசினா கப்புன்னு ஜம்ப் வச்சு பொக்குன்னு வாயிலே ஒன்று விடு. என் சித்தி பத்திலாம் தப்பா பேசக்கூடாது. அவங்க நேர்மையானவன்னு சொல்லு. நேர்மைக்கு இன்னொரு பேரு வீரான்னு சொல்லு. கெத்தா காலரை தூக்கி விட்டு சொல்லு. நான் காலர் கணமா? சரி பரவாயில்ல, நீ அப்படியே சொல்லு. ஓகே? வீரா, இவங்க யாரு? அது சரி, அவரு என்னோட அண்ணன், உன்னோட மாமாடா. டபுளுன்னு இருந்தா இப்ப இவ்வளவு பெருசாயிட்டா. செம்ம வாழு போல இருக்குது. சரியான வாளுன்னு. அவ மட்டுமா வாழு? மாமா, வலிமா, இவர் என் அண்ணன், பேரு வெற்றி. பெங்களூர்ல ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பாண்டியன் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வணக்கம். உனக்கு கிடையாது. தம்பி, என் மருமகளை சரியான நேரத்துல பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ, நீங்க என்னங்க நன்றி கிண்டின்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு? பாப்பாக்கு நான் வராம யார் வர போறா? நான் தானே வரணும். இனிமேல் ஏதாவது பிரச்சனைனா ஒரே ஒரு ஃபோன் கால் அடி, வந்து பொக்கு பொக்கு பொக்குன்னு வச்சுட்டு போறேன். சரியா? சரிண்ணே. ஆமா தம்பி, நீங்க இல்லைன்னா நாங்க என்ன பண்ணிருப்போன்னே எங்களுக்கு தெரியல. அம்மா, என் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க வந்துட்டாங்கல்ல, ஒன்றும் பயப்படாதீங்க, நம்மளை கூட்டிட்டு போயிடுவாங்க. வணக்கம் மேடம். ஓகே மேடம். இப்ப போயிடலாமா? இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? யோ வாயா. ஐயா, நான் ஒண்ணும் பண்ணலைங்க ஐயா. ஐயா, கொண்டாடி புள்ளிங்க ஐயா. ஐயா, ஐயா, என்னை விடுங்க ஐயா. ஐயா. சார், அவர் என்ன பண்ணாரு? ஐயா, நீங்க பயப்படாதீங்க. ஏய், விட்டுருங்க சார். ஐயா, பாப்பா, அப்படி நீங்க வீட்டுக்கு போ. சார், அவர் என்ன பண்ணாரு? கூட்டிட்டு போறீங்க சார், எனக்கு ஐயா, ஜாக்கிரதையா இரு. பாப்பா பாத்துக்க, பாத்துக்க. நான் வந்துடுறேன். சார், எனக்கு நீங்க வராதீங்க, நான் வந்துடுறேன். ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. இருந்தாலும் இவனுங்க அழுகையெல்லாம் பாக்குறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என்ன மாதிரி எத்தனை பேர் இவனுங்க அழ வச்சிருப்பானுங்க. ஆனா இந்த போலீஸ் கண்ணீர் மட்டும் ஏனோ தெரியல, பாவமாவே தெரிய மாட்டேங்குது. அது ஏங்க? கோர்ட்ல மொத்தமா அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டா மாப்ள, எல்லாமே உனக்கு எதிரா மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வரும். ஆதி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். கிளம்பலாமா? மாப்ள, இன்னும் 2 நாள்ல உங்களை வெளியே எடுக்கிறேன். தைரியமா போங்க. வாங்க ஆதி. வாங்க. பாப்பா, இந்தா. தேங்க் யூ. நமக்கு காப்பி. வெற்றி, நீ ஏன்பா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? ஆனா நீங்க வேறங்க, ஏங்க இதெல்லாம் நான் செய்ய மாதிரி யார் செய்வா? இது என் வீடு தானே, எனக்கு உரிமை இல்லையா? என் பாப்பா இருக்கிற வீடு என் வீடு மாதிரி தான். நான் தினமும் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் வரேன், ஆசைப்பட்டு செய்கிறேன். டீன்லாம் இருக்கா? சூப்பரா இருக்கு. மாமா, டீ எப்படி? சூப்பரா இருக்குப்பா. யாரு? எல்லாம் தங்கச்சி சொல்லி கொடுத்தது தான். ஓ, ஆஹா. இந்த பாருமா, டக்குன்னு டீயை குடிச்சிட்டு நீ போய் குளிச்சுட்டு வந்துரு. கோட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கோம்ல, சீக்கிரம் வந்துரு. கமன்னு சாப்பாடு ரெடியா இருக்குது, நான் பண்ணிருக்கிறேன். ஓ, சமையல் ரெடியா? போமா. தம்பி, நீ எங்க வால் பஸ்ட் போற? இல்ல, நானும் வெளியே தெரிஞ்சுட்டு தானே வரேன். அதான் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. வர அலையாத, புரியுதா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். பாப்பா குளிச்சுட்டு வரட்டும். இந்த அண்ணனுக்கு இருக்கிற தங்கச்சியில லவ்வே பண்ணக்கூடாதுப்பா.
வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் இந்த சந்தோஷத்தையும் மொத்தமாக நெருப்பு வச்சு கொடுத்துட்றானுங்க. சை. தம்பி தம்பி உன் மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்ச் பண்ணிட்டோம். இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்கணும். நான் படிச்சு சொன்ன வீரா கேட்டவன் வேணாம் இவனை பற்றி 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்கன்னு. அப்பா கேட்கல. இப்போ பாரு எப்படி கேட்பாங்க? லவ் அந்த மாதிரி சும்மா நங்கூரம் போட்ட மாதிரி நச்சுன்னு வச்சிருக்கோம்ல. போட்டிங்க நங்கூரத்தை நச்சுன்னு. உன்னை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போகுது வீரா. அது லவ். நங்கூரம் போட்ட மூஞ்ச நல்லா இருக்கு. மாப்பிள்ள, இந்த மாதிரி என் குடும்பம் சிரிச்சு எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமாயா? மனசுல இருக்கிற கவலை எல்லாம் மொத்தமா மறைஞ்சு போச்சியா. ஏயா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயா? கண்டிப்பா. நானும் கொஞ்ச நாள் வராமல் விட்டுட்டேன். இங்கே நிறைய வேலை இருக்குது. எனக்கு தெரிய பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. கண்டிப்பாக வருவேன். ஆமாம், கடை யார் பார்த்துக்கிறா? அப்போ இந்தா இவரு தான். இவருக்கு அதுதான் வேலையா இருந்துச்சு. சாரோட நிர்வாகம் ரொம்ப சிறப்பா இருந்தனால இப்ப ஐயாவும் சேர்ந்து பாத்துக்கிறாங்க. தண்ணிய குடுறா வெண்ண. சரி, எத்தனை நாளா இப்படி இருக்கலாம்னு உத்தேசம்? அது என் வெற்றி, நீ இந்த மல்லிப்பூ மட்டும் தான் கட்டுவியா இல்ல எல்லா பூவுமே கட்டுவியா? எல்லா பூவும் கட்டுவாங்க. ரோஜா, சாமந்தி, கனகாம்பரம், காலிஃப்ளவர் குத்தெல்லாம் கட்டி கொடுப்பேன். என்ன வெற்றி? பின்னங்க சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்னு யார் சொன்னாங்க? சரி, யார் சொன்னானே? நல்ல மேட்ரு, அவ்வளவுதான். யார் சொன்னாங்களோ என்னமோ, நீ ஞாபகம் வச்சிருக்கியே. நல்லா பேசுற வெற்றி நீ. ஆனா நீங்க சூப்பரா சமாளிச்சு பேச்சையே மாத்துறீங்க. ஏங்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எப்படி இருக்கலாம்னு உத்தேசமா? என்ன கேள்வி? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலையா? பூ கட்டும் போது கூட ஒரு பூவை தனியா வச்சுலாம் கட்ட முடியாது. 2 பூவை ஜோடியா வச்சாதான் கட்ட முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓப்பனாவே விஷயத்துக்கு வரேன். எத்தனை நாளைக்கு ஒத்த ஆளாவே தனியா இருக்க போறீங்க? இந்த பாருங்க, நீங்க உங்களோட அண்ணனுக்காகவும் உங்க அண்ணனோட பசங்களுக்காகவும் உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டீங்க. சூப்பருங்க, செமங்க, டக்கருங்க. ஐ எம் ஹாப்பிங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல.